வணக்கம் நண்பர்களே. இந்த மணி, அட் த மணி, அவுட் ஆஃப் த மணி அப்படின்னு என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் நன்றி. இப்போ நிஃப்டி 50ல் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி 50 இப்போ ஒரு ப்ரைஸ் போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு 19,030 அப்படின்னு போயிட்டுருக்கு அப்படின்னா, நிஃப்டியில் வந்துட்டு இப்போ 50 பாயிண்ட்டாக தான் மேலே போகும், கீழே இறங்கும். இப்போது 19,030 அப்படிங்கிறது வந்துட்டு 19,050ன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த 19,050 இந்த ரவுண்ட் ஃபிகர் எடுக்கிறோம் இல்லைங்களா, அதுதான் வந்துட்டு அட் த மணி. அதுலேருந்து 50 பாயிண்ட்டு கீழே வர்றது வந்துட்டு இந்த மணின்னு சொல்லுவோம். அந்த 19,050 இருந்துட்டு ஒரு 50 பாயிண்ட் மேலே போகிறது வந்து அவுட் ஆஃப் த மணின்னு சொல்லுவோம். இது கால் ஆப்ஷனில். இதுவே புட் ஆப்ஷன் வந்துட்டு அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டு. 19,050 அட் த மணி, அது ரெண்டுக்கும் ஒரே சேமாக தான் வரும். அது வந்து 50 பாயிண்ட் மேலே வர்றது வந்து இந்த மணி, 50 பாயிண்ட் கீழே வர்றது வந்துட்டு அவுட் ஆஃப் த மணி. இது அப்படியே கால் ஆப்ஷனுக்கு ஆப்போசிட்டு. இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதனால் வந்து நீங்கள் ஒரு நோட் பேனை வச்சு இதை 2-3 வாட்டி பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். அடுத்து ப்ரீமியம்னு என்னென்னு பார்க்கலாம். இப்போ ப்ரீமியம்னு எதுக்கு அப்படிங்கிறது வந்துட்டு போன வீடியோவில் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கலாம். அடுத்து வந்து ஒரு கான்ட்ராக்ட் இப்போ போட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த கான்ட்ராக்ட் ஒரு ப்ரைஸ் இருக்கும். வீக்லி கான்ட்ராக்ட், மந்த்லி கான்ட்ராக்ட்னா அதுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 19,000 கான்ட்ராக்ட் ப்ரைஸ், கால்லையோ புட்லேயோ ஒரு ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரைஸு ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வந்து ப்ரீமியம் சொல்லுவோம். சரிங்களா? இப்போது லாட் சைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மினிமமான குவான்டிட்டி அதுதான், பையோ செல்லோ அவ்வளோதான் பண்ணிக்க முடியும். மினிமமாக அவ்வளோதான் வாங்க முடியும், விற்க முடியும். அதுதான் வந்துட்டு லாட் சைஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நிஃப்டி 50ல் வந்துட்டு 50 குவான்டிட்டி சேர்ந்தது தான் ஒரு லாட். சரிங்களா? இது இன்வெஸ்ட்மெண்ட் எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னா, இந்த லாட் சைஸையும் ப்ரீமியம் இன்ட்டு லாட் சைஸ் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன இதுவோ, என்ன இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ப்ரைஸ் வருதோ அதான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ 100 ரூபா ப்ரைஸு 50 லாட்டு அப்படிங்கிற போது 5,000 ரூபா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இதை லைவில் வந்துட்டு இதை பார்க்கலாம். அட் த மணி, இந்த மணி, அவுட் ஆஃப் த மணியெல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ ஆப்ஷன் செயினில் அட் த மணி, இந்த மணி, அவுட் ஆஃப் த மணியில் எப்படி பார்க்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் செயின் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வர்றது, அதாவது என்எஸ்சி இந்தியா.comனு வர்றது. இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டு. உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இது வந்துட்டு இப்போ அட் த மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 19,600, இது 550, 500, 450 எல்லாமே வந்து இந்த மணி. 500 கீழே வர்றது எல்லாமே, அதாவது 500க்கு மேலே வர்றது எல்லாமே வந்துட்டு அவுட் ஆஃப் த மணி. 19,650, 700, 750 இது எல்லாமே வந்து அவுட் ஆஃப் த மணி. இது வந்து நிஃப்டிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் என்ன செக்மெண்ட்டு என்ன இது பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபின் நிஃப்டி, இப்போ பேங்க் நிஃப்டி இருக்கும், பேங்க் நிஃப்டிக்கு போய் பார்த்துக்கலாம். மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கிரைட்டீரியா வந்து இங்கே நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னா அது வந்துடும். இல்லை அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கூட வந்துடும். அது இதுதான் ஆப்ஷன் செயினில் வந்துட்டு இந்த மணி அடுத்த மணி எப்படி பார்க்குறது அப்படிங்கிற முறை. அடுத்து ஆர்டர் எப்படி போடலாம், ஆர்டர் வந்துட்டு ஒரு எப்படி ப்ளேஸ் பண்ணுறது, ஆப்ஷன் பையிங் ஆகட்டும் செல்லிங் ஆகட்டும், அதில் எப்படி ஆர்டர் போடலான்னு சொல்லிட்டு இப்போ நான் காட்டுறேன். நான் வந்துட்டு அலைஸ் ப்ளூவில் என்னோடய அக்கௌண்ட் இருக்குது. அலைஸ் ப்ளூவில் இப்போ வந்து 19,528 இது வந்து இப்போ அட் ப்ரெசண்ட்டு மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக அட் ப்ரெசன்ட் ப்ரைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ப்ரிடிக்ஷன் பண்ணுறீங்க, இப்போ மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த வீக்லி மந்த்லி கான்ட்ராக்ட்டுக்கு மோஸ்ட்லி எல்லாருமே வீக்லி கான்ட்ராக்டில் ட்ரேட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வீக்லி கான்ட்ராக்டை நம்ம எடுத்துக்கணும். இது வந்து 5th அக்டோபர் கான்ட்ராக்ட். இது போய்ட்டு என்ன ப்ரைஸு அதை ரவுண்ட் ஃபிகர் பண்ணணும். 15,550 அப்படின்னு அடிச்சோம்னா கரெக்டாக அது வந்துடும். அது பைய நீங்கள் புட் ஆப்ஷனாக கால் ஆப்ஷனாக கேட்குது. நம்ம இப்போ இன்கேஸ் கால் ஆப்ஷன் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கால் ஆப்ஷன் போயிட்டு இந்த வாட்ச் லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு எவ்வளோ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பையில் நீங்கள் புட் ஆப்ஷன் போய்ட்டு பை பண்ணீங்க அப்படின்னா
இது காட்டிடும் 54 தான் வந்து அதோட ப்ரைஸு. அப்போ குவான்டிட்டி வந்து ஒரு குவான்டிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு 50 தான் ஒரு குவான்டிட்டி. அப்போ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2735 இதுதான் வந்துட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இதே ஆப்ஷன் தான் வந்துட்டு புட்டுக்கும் வரும். செல் அப்படின்னு செல் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது செல் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 54 நீங்கள் கொடுக்க வேண்டிய ப்ரைஸ் பாருங்கள் 1,50,000. இது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதனால் இது மோஸ்ட்லி இது வந்து ஆப்ஷன் செல்லிங் வந்துட்டு அதுக்கு ஒரு தனியாக நான் வீடியோ போடுறேன். அது வந்து ரைட்டிங் சொல்லுவாங்க. அது இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ ஆப்ஷன் பையிங் மட்டும் பார்த்துருக்கோம். அதனால தான் பையிங் பார்த்து நான் சொல்லிட்டுருக்கேன். இந்த வீடியோ புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.